நீங்க வர சொல்லிட்டு எப்படி பேசாம இருக்கேன்? எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. தானே என்ன வர சொன்ன? இப்ப நீ தான் சொல்லணும். அமைதியா இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? நான் வருண் எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல. காதல வேணாம்னு சொல்றப்ப நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப என்ன சொல்ல போற சொல்லு. அது இல்ல. அப்ப வேற எதுக்கு பேச இங்க வர சொன்ன? நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க வருண். சொல்லு. எங்க தாத்தா எங்க அப்பாட்ட பேசியிருக்காரு. என்னது? பாதி லவ் பண்ற பையனே கல்யாணம் பண்ணி வச்சது ஏன் இப்படி முரடு பிடிக்கிற அப்படின்ட்டு. சரி. எங்க அப்பாவும் என்கிட்ட பேசினாரு, நீ லவ் பண்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்ட்டு. அதான் அவங்க கிட்ட பேசலான்ட்டு. வேணும்னா வரதுக்கும் வேண்டாம் நான் போறதுக்கு என்ன நீ வச்ச ஆளா? வருண் இப்பெல்லாம் பேசுறீங்க, இனி லவ் பண்றது அவ்வளவுதானா? நானும் உன்னை உண்மையா சின்சியரா தான் லவ் பண்ணேன். ஆனா நீ தான் என் மனசை ஏத்துக்கவே இல்லை. இனி வேணாம்னு ஒதுக்கிட்ட. அம்மா ஒத்துக்கிட்டாங்க, பார்க்குக்கு வாங்க பேசலாம்னு வர சொன்னேன். சரி நானும் வந்தேன். அப்ப கூட நல்லா தான் பேசினேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நீ என்கிட்ட சரியாவே பேசுறதே இல்லை. மூஞ்சி கொடுத்து கூட காலேஜ்க்கு வந்தா கூட முகத்தை திருப்பிக்கிற. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இது என் தப்பு தான் வருண். புரியுதுல? இப்ப எதுக்கு என்கிட்ட பேச வந்திருக்க? உங்க அம்மா சரின்னு சொன்னா நீ லவ் பண்றதுக்கும், உங்க அப்பா சரியில்லைன்னு சொன்னா நீ வெட்டி விடுறதுக்கும் நான் நீ வச்ச ஆளா நானு? ஏன் வருண் இப்பெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் உன் பர்த்டேக்கெல்லாம் வந்திருக்கேல அம்மாச்சி ஊருக்கு, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு. எப்பா மறக்கலையே, அதுவே போதும். லவ் நீ தானே ப்ரப்போஸ் பண்ண. இப்ப நீயே வேணா சொல்றதுக்கு என்ன உனக்கு உரிமை இருக்கு சொல்லு? தப்புதான் வருண், உங்க கால வேணா உழுவட்டுமா நான் தப்பு செஞ்சதுக்கு? எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அதை நீ புரிஞ்சுக்கணும்ல. நீ புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு எடுத்து பேசுறியே, அதுதான் என்னால மனசு விட்டு போகவே இல்லை. இன்னமும் இருக்கு ஆறாத காயமா. சாரி வருண், என்னை மன்னிச்சிருங்க. இனிமே எந்த சூழ்நிலையும் நான் உங்களை விட மாட்டேன். நீங்க தான் கடைசி வரைக்கும் லைஃப் பார்ட்னர் வரணும். நான் முடிவு பண்ணிட்டேன். இல்ல உங்க வீட்டுல முடிவு பண்ணிருக்காங்க, அதை இப்போ வந்து நீ சொல்லிட்டு இருக்க. சரி எப்படியோ உங்க சுவாதி நான் வந்துட்டேல, இப்போ என்ன ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்க முடியாது. சரி ஏத்துக்கலன்னா பரவாயில்ல. இப்ப நீங்க ஏத்துக்கலன்னா உங்களை விட நல்ல தோழர், நல்ல நண்பரா, நல்ல கணவரா பின்னாடி ஃபியூச்சர்ல எனக்கு நல்ல மாப்பிள்ள வருவாரு. உனக்கு என்ன கொழுப்பாடி? என்னை வர சொல்லிட்டு இப்படி உசுப்பேத்தி என்னை இப்படி கோப்பட வைக்கிறியே, இதெல்லாம் என்னவா? நீங்க மட்டும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொல்றதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சரி இப்ப ஃபைனலா என்னதான் சொல்ல வர? ஐ திங்க் ஐ லவ் யூ வருண். ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. பாத்தீங்களா இப்ப லவ் யூ சொல்லிட்டீங்க. இல்ல நான் சொல்லவே இல்ல. நீங்க தான் சொன்னீங்க லவ் யூன்ட்டு. என்ன வருண் என் வழிக்கு வந்துட்டீங்களா நீங்க? வந்துட்டேன். உன் மேல அவ்வளவு லவ்வா இருக்கேன், எப்படி அதை மறக்க முடியும் சொல்லு? அப்புறம் என்கிட்ட ஏன் சண்டை போடுறீங்க? உன்கிட்ட தான் சண்டை போட முடியும். எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு, வருண் என்னை விட்டு போக மாட்டாரு. அவர் எனக்கு தான், வேற யாருக்கும் கிடையாதுன்னு. புரியுதுல? இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? போதும். இனிமே என்னை விட்டு நீ போக மாட்டீல? எப்பவும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், உங்க கூடவே இருப்பேன். அப்ப சரி, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. பொண்டாட்டிலாம் இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்பெல்லாம் செல்லம்மா சுவாதின்னு மட்டும் தான் கூப்பிடணும். என் பொண்டாட்டி தான் கூப்பிடுவேன். இப்ப சொன்ன என் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க தான், வேற யாரும் கிடையாதுன்னு. அப்ப நீ என் பொண்டாட்டி தானே? இல்ல இல்ல, உங்க சுவாதி மட்டும் தான். என் பொண்டாட்டி தான். சுவாதி எப்பவும் இதே போல இரு. இல்ல இல்ல, மாறிடுவேன். இப்படி சந்திரமுகியாவா? என்னது சந்திரமுகியாவா? ஐயோ இல்லம்மா, சும்மா சொன்னேன். இப்ப வேணா நல்லா இருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சந்திரமுகியா தானே மாறிடுவ. இப்ப என்னை விட்டு தூர போங்க, என் பக்கத்துல வராதீங்க. பொண்டாட்டி நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன், உனக்கு என்ன? அப்புறம் என்ன சந்திரமுகிங்கிறீங்க? சந்திரமுகி நீ என்னோட அன்பு காதலி, இதை கூட புரிஞ்சுக்க மாட்டியா? விளையாட்டா சொன்னதெல்லாம் விபரீதமா எடுத்துக்கிறியே. நானும் சும்மா தான் சொன்னேன். புரிஞ்சுது புரிஞ்சுது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வருண். சொல்லுடி பொண்டாட்டி. வீட்டுல தான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே. என்னடி இப்ப? முதல்ல நம்ம நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் நல்லா வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணலாமே. இப்படி சொல்ற? அம்மா வருண் இப்போதைக்கு லவ்லாம் வேணாம். அப்புறம் நல்லா படிக்க முடியாது, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, நல்ல வேலைக்கு போக முடியாது. ஏண்டி நீ வேலைக்கு போகணும், உன்னை உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ அதெல்லாம் வேணாப்பா. உங்க அம்மா என்ன குறை பேசவா? உட்காந்துட்டு ஓசி சோ சாப்பிடறான்னு சொல்லவா? சீச்சி, எங்க அம்மா அப்படி கிடையாது. என் அத்தை மாதிரி சாஃப்டா இருப்பாங்க. அது அத்தையா? ஆமா, நீ என் கொண்டாட்டினா உங்க அம்மா எனக்கு அத்தை தானே வேணும். நானும் எங்க அத்தை கூட நல்லா சண்டை போடுவேன், நீங்க எதுவும் கேட்க கூடாது. அம்மா சண்டை போட்டுக்கோங்க, சேர்ந்துக்கோங்க. ஆனா என்கிட்ட பிரச்சனை கொண்டு வந்துடாதீங்க ரெண்டு பேரும். அதெல்லாம் உங்ககிட்ட சண்டையே வராது, கவலைப்படாதீங்க. சரி வரும், நம்ம கிளம்பலாமா? இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நம்மள தப்பா நினைச்சிருவாங்க. வாங்க போலாம். அத்தா என்ன சொல்ல போறாங்க? என் பொண்டாட்டி கூட நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஆசைதான், கழுத்துல தாலி இல்ல, பொண்டாடி கூட பேசிட்டு இருக்காராம். ஆளா சைஸையும் பாரு. ஃபியூச்சர் பொண்டாட்டி சொன்னீங்கன்னா யார் நம்புவா? வாங்க போவோம், முத மணியாவது. அடி கிளம்பலாங்கிற? வீட்லயே தேடுவாங்களே. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? இருக்கு காதல நான் வேணாம்னு சொல்லிட்டேல, அதனால உங்க அம்மாட்ட போய் சொல்லிருப்பீங்களே, அதுக்கு என்ன சொன்னாங்க? எங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லல, இந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரியாது. அப்படியா? சரி 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 சரி. அதுக்கு அப்புறம் மாறியாதீங்க. வருண் எப்பவும் மாற மாட்டான். சரி வாங்க கிளம்பலாம். என்னடி அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? கண்ணத்துல ஒரு முத்தம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், இப்பெல்லாம் எதுவும் கிடையாது. வாங்க. அப்படியா? அதெல்லாம் அப்படிதான். வாடா புருஷா கிளம்பலாம், மணி ஆயிடுச்சு பாரு. ரெடி பொண்டாட்டி வா போலாம். என்னது ராணி மட்டும் தனியா வரா? பின்னாடி மாமியா இருக்கானா? அமலா சொல்லுங்க மாமா. மாமியார் மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருக்கா, பாட்டிய காணா? அப்படியா மாமா? மட்டும் தான் கண்ணு சரியா தெரியலையா? நல்லா பார்த்து சொல்லுமா. மாமா அத்தை மட்டும் தான் வராங்க. ஏன் என்ன இருக்கும்? ஏன் மாமியார் வரவே இல்ல? நீ மட்டும் தான் வந்திருக்க, எங்க என் மாமியார் இருக்கானா? நடுவுல விட்டு வந்துட்டியா அவங்கள? அம்மா வரல. அது உங்க அம்மா வரலையா? ஏன்? ஆமா, எங்க அம்மாவை நான் எவ்வளவு சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன், வாமா வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு. அவங்க வர மாட்டேங்கிறாங்க. அம்மா நீ பண்ண காரியம் அப்படி இப்படி வருவாங்க அவங்க? அம்மா கால கூட விழுந்து பார்த்தேன், அவங்க தான் வரலன்ட்டாங்க. என்ன சொல்லிருக்க வந்துட்டு? அவங்களை கூட்டிட்டு வரலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது, இந்த வீட்டுல நுழையக்கூடாதுன்னு கேள. அப்புறம் எதுக்கு வந்த? என்னதான் பண்றது, எல்லாம் சொல்லி பார்த்தேனே, வர மாட்டேங்கிறாங்களே. இப்பதான் ரொம்ப கலப்பா வந்திருக்கேன், என்னாலே முடியல. ஜூஸ் எதாவது எடுத்து விட்டு மாத்தவங்களுக்கு? எதுவும் வேண்டாம்.
உங்க மாமியாருக்கு ஜூஸ் எல்லாம் எதுவும் வேண்டாமா, பட்டினி போடு, அவ பட்டினியாவே இருக்கட்டும். 3 நாளா ஊருக்கு போயிருந்தேனே, அப்ப நீங்க பட்னியா இருந்தீங்களா? ஒரு நாளைக்கு 4 வேளை நல்லா சாப்பிட்டேன் திருப்தியா. நீங்க மட்டும் நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, எனக்கு மட்டும் பட்டினி போடுங்கறீங்க. அப்போ உங்க அம்மா கூட்டிட்டு வரணுமா இல்லையா? உங்க அம்மா கூட்டிட்டு உனக்கு பட்டினி தானே. நானும் எவ்வளவுதான் சொல்லி பாக்குறது, இப்படியே நீ ஏற்றிட்டே இருக்கா, என்னை வெறுப்பேத்திட்டே இருக்கா. நானும் எங்க அம்மாட்ட எவ்வளவுதான் சொல்லி பார்த்தேன், அவங்க புரிஞ்சுக்கல, என்னைய திட்டி அனுப்பிட்டாங்க. அங்கிருந்து மனவேதனை வந்தா நீ வேற இங்க என்னை கோவப்படுத்திட்டு இருக்க. கொஞ்சமாதிரி என் சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டியா நீ? ஆமாண்டி, நான் உன் சூழ்நிலை புரிஞ்சுக்கலதான். நீங்க வாய்க்கு வந்த மாதிரி நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. அப்ப நீ பேசல உங்க அம்மா கிட்ட, அது மட்டும் என்னவா? அறியாமையா தப்பா தவறோ இதை தெரியாம பேசிட்டேன், அதை போட்டு குத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க. இந்த மானம் கெட்டு மரியாதை கெட்டு இனிமேட்டு எங்க அம்மா வீட்டுக்கு நான் போக முடியாது. அந்த வீட்டுக்கு நான் தலையெடுத்து வச்சு படுக்க மாட்டேன். அம்மாங்கிற பாசம் எல்லாம் போயிடுச்சு உனக்கு. இனிமேட்டு எந்த விசேஷத்துக்கு உங்க அம்மா நீ கூப்பிட மாட்டியா, இல்ல வரவும் மாட்டாங்க அவங்க? இல்ல, நானும் கூப்பிட மாட்டேன், அவங்களும் வர வேண்டாம். நல்லா பேசுறடி, நல்லா பேசுற. இப்ப என்ன உங்களுக்கு என்கிட்ட வம்பு கட்டுன்னு ஆசையா இருக்கா உங்களுக்கு? நீ கடை கிளம்பலையா? நான் ஊர்ல இருந்து வரணும், நான் உட்காந்துருக்கணும், என்கிட்ட கோமா பேசி நினைச்சிட்டே இருக்கீங்களா நீங்க? ஆமா, ஊருக்கு போன பொண்டாட்டி இன்னும் வரலையேன்ட்டு நல்லா தெம்பா சாப்பிட்டு சாஞ்சு உட்காந்துருக்கேன். உள்ளுதாயா உனக்கு? அங்க இருந்து மனவேதனையோட 4-5 பஸ் புடிச்சு வந்தா இங்க நீ பாட்டுக்கு தாறுமாறா பேசிட்டு இருக்க. என் நிலைமையை புரிஞ்சுக்காம. ஆமா, நான் புரிஞ்சுக்கலதான். சரி, உங்க அம்மா கூட நீ வரல, இந்த வீட்டுல நீ இருக்காத, கிளம்பு வெளியே. நான் ஏன் போகணும்? இதுவும் என் வீடு தான், நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். அப்புறம் உனக்கு இங்க சாப்பாடு கிடையாது. சாப்பாடு போலனா நான் ஆகி தனியா சாப்பிட்டுக்கிறேன். நீயே சாப்பிட்டுக்கிற நீ. அப்புறம் இவ்வளவு நாளா உனக்கு யார் சமைச்சு போட்டது? நான் தானே. உடம்பு முடியாத நேரத்துல உன் மருமக செஞ்சு போட்டா. இப்ப 3 நாளா உன் மருமக செஞ்சிருக்கா. மத்த நாள் தான் நான் தானே செய்றேன். எனக்கு சமைக்க தெரியாது எனக்கு. இல்ல, உனக்கு வயசாயிடுச்சு, அதான் சொல்றேன். மருமகாரியை விட நல்லா தான் சமைப்பேன். இப்ப எதுக்கு நிறைய பேசிட்டு இருக்கீங்க? நான் பாட்டுக்கு ஓரமா தானே இருக்கேன். ஆமா, புருஷனை பொண்டாட்டி 1000 பேசிக்கோ, நீ எதுக்கு நடுவில் வந்து நிக்கிற? கிளம்பு. வீட்டுல என்ன பேசுறீங்க, ஏது பேசுறீங்கன்னு நான் எதுவும் தெரிஞ்சு கூடாதா, கேட்டு கூடாதா? ஏன் இப்படி பேசுறீங்க? கலப்பா வந்திருக்கேன். நாங்க இருந்து மாமியார் ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுப்போம், தண்ணி வச்சு கொடுப்போம், ஏதாவது சாப்பாடு வச்சு கொடுப்போம் அப்படின்னு தோணுதா உனக்கு? இதுவே உங்க அம்மா தான் இப்படி செய்வியா? நான் வந்தோடனே கேட்டேன் உங்களுக்கு என்ன வேணும்ட்டு. நீங்க தான் எதுவும் வேணான்ட்டீங்க. அப்புறம் நான் என்ன சொல்றது? மாமனார் தான் உனக்கு வக்காலத்து வாங்குறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் பேசு. அது மாதிரிலாம் எதுவும் பேசலத்த. உங்களை மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. எனக்கு நான் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் பேசுவேன். பேசுவீல? அப்போ உள்ள இருந்து போய் சாப்பாடு எடுத்துருவேன், எனக்கு பசிக்குது ரொம்ப. இப்படி பேசினா நானும் எடுத்துட்டு வருவேன். நீங்க ரொம்ப கராரா பேசுவீங்க, இப்போ நானும் அப்படிதானே இருப்பேன். சரி, அதான் நானும் சொல்லிட்டேன், கிளம்பு போ. இருங்க, எடுத்துட்டு வரேன். என்னாடி என் மேல உள்ள கோவத்தை எல்லாம் மருமகிட்ட காமிச்சிட்டியா? அப்படிலாம் கிடையாது. இல்லையே, மூஞ்சில எடுத்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பேசிப்பேன். நான் ஏன் உங்களுக்கு மேல கோவத்தை மருமகிட்ட காமிக்கணும்? அதான் பார்த்தானே தெரியுதே. தெரியுதுல, கிளம்புங்க கடைக்கு. இங்கே நின்றே இருக்காதீங்க. நல்லா சாப்பிட்டுக்கோ, இங்கே தங்கிக்கோ, எங்கேயும் போக வேணாம். நானும் எங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். இங்க என் புள்ள குப்பசாமி இருக்கானா? உன் பிள்ளையா? அவன் கடையில இருக்கான். அப்ப நீங்க போய் தம்பி அனுப்பிச்சுடுங்க. அவங்கிட்ட நான் ஒத்து உதற வேலை இருக்கு உனக்கு. ஆமா, அவங்கிட்ட வேலை எனக்கு நிறைய இருக்கு, போயிட்டு வாங்க. கோவப்பட்டே இருக்காதடி, நார்மல் ஆகும். அப்போ உனக்கு பிபி தான் ஏறும். உங்க அம்மாக்கு வர பிடிச்சிருந்தா வரட்டும், நான் எதுவுமே சொல்லல, சரியா? நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு, இங்கே இரு, நான் எதுவும் சொல்லலப்பா. சரி சாமி, போயிட்டு வாங்க நீங்க. சரி சாமி, போயிட்டு வரேன் நானும். ரொம்ப லொல்லுதான் உங்களுக்கு. ஆனா உன்னை விடவா உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல, நான் கடை கிளம்புறேன். கிளம்புங்க, காத்தாது வரட்டும். நானே கலப்பா வந்திருக்கேன், 4 வார்த்தை நல்லபடியா பேச தோணுது அந்த மனுஷனுக்கு. எப்ப பார்த்தாலும் கரைச்சு கரைச்சு கொட்டுறது, எரிஞ்சு எரிஞ்சு விழுது. என்ன மனுஷனா கிடையாது, தெரியல. நானே வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, சாப்பாடு எடுத்துருவான்னு சொன்னேன், இன்னும் வரல. என்ன தானே பண்றாங்களா உள்ளார? இதா இருங்க, தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன். தட்டுல சோறு போட உனக்கு இம்புட்டு நேரம் ஆகுதாக்கும். எடுத்துருவா முத. இருங்க, எடுத்துட்டு வரேன். ஆளு மண்டை செய்யும் பாரு. பனிமலருக்கு ஃபோன் பண்ணி இங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்ல. என்னதான் பண்றாங்க தெரியலையே. என்ன மேல உள்ள கோவம் அவங்களுக்கு போகல போல இருக்கே. ஒரு ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ பனிமலர், சொல்லுங்க. பார்க்குக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேனே. நான் வந்துட்டேன். சரி வாங்க. அவங்களுக்கு என் மேல உள்ள கோவம் குறையவே இல்லை. அவங்க பேசின டோன்லேயே தெரிஞ்சு போச்சு அவ்வளோ கோவமா பேசுறாங்க. நேரில் வந்தா நம்ம எதுவுமே கோவமா பேசக்கூடாது. பனிமலர் கோவமா பேசினாலும் நம்ம அமைதியா போயிடணும், எதுவும் பேசக்கூடாது. பனிமலர் நேரில் நல்லா பேசினாங்களா, அவங்க கிட்ட என்னோட காதல அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும். பனிமலர் வாங்க. பார்த்தோன்னே சிரிக்காதீங்க, உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன், நான் என்ன பண்ணேன்? அப்புறம் தியேட்டர்ல உங்க அம்மா கிட்ட போன்ல அவ்வளோ கோவப்பட்டீங்க. உங்க பிஹேவியர் அப்பயே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அம்மா என் மேல எப்பவுமே கோவப்பட்டு தான் பேசுவாங்க. நானும் எங்க அம்மா எப்பவும் இப்படிதான் இருப்போம். அதுக்கு நீ எப்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க? நானும் எங்க அம்மா ஒரு நாள் இப்படி கோவப்பட்டுக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா பழகிக்குவோம். உங்களை பார்த்ததுமே எனக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி வாங்க, வந்து உட்காருங்க. உட்காந்து பேசலாம் எனக்கு நேரம் இல்ல, நான் வெளியே கிளம்பணும். ஏன், எங்க போறீங்க? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகணும். நீங்க கூப்பிட்டீங்களா, மரியாதைக்கு தான் இங்க வந்தேன், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். நீங்க இங்க உட்காந்துலன்னா நானும் உங்க பக்கத்துல நின்னுக்கிறேன். நிதானமாகுங்க பனிமலர். அன்னைக்கு விஷயத்த அன்னைக்கே மறந்துடுங்க. இன்னைய வரைக்கும் அதுக்கு எடுத்துட்டு போறீங்க. சொல்லுங்க பிரதர். என்னது பிரதரா? ஆமா, அப்படிதான் கூப்பிடுவேன் இனிமேட்டு. அப்ப லவ்வர் இல்லையா நானு? லவ்வர்லாம் கிடையாது. நான் தான் லவ்வர் சொல்லிட்டேனே. அதான் சொல்லிட்டேன், நீங்க லவ்வர்லாம் கிடையாது. அப்புறம் நான் யாரு உங்களுக்கு? ஒன்லி பிரதர் மட்டும்தான். சரி, அப்ப சிரிச்சிட்டே சொல்லுங்க பிரதர்னு, அப்பதான் நானும் நம்புவேன். பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, இது போதுமா உங்களுக்கு? இது ராஜா ராணி பட காமெடி மாதிரி தானே இருக்கு. இது காமெடி இல்ல, நிஜமாவே எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. அது நான் தானே? ஆமா ஆமா, நானும் தான். என்னது நானும் தான்? சரி பனிமலர், நீங்க ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகணும்னீங்களே, கிளம்புங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என்னை பார்த்தா பேசுனீங்க, இப்ப கல்யாணத்துக்கு கிளம்புறீங்க. நீங்க தானே சொன்னீங்க கல்யாணத்துக்கு போகணுன்னு, அதான் கிளம்புங்கன்னே. நான் சும்மா சொன்னேன், அதெல்லாம் ஓவாக்கி. அது என்ன ஓவாய்? பனிமலர், உனக்கு யார் இந்த பேர் வச்சது? இவ்வளவு அழகா இருக்கு. உங்க அப்பா அப்பா எனக்கு பேரு எங்க அப்பா தான் வச்சிருக்காரு. ஐ லவ் யூ பனிமலர். நானும் தான். உனக்கு சுடியை விட சாரி ரொம்ப அழகா இருக்கு.
தேட்டருக்கு போட்டு வந்த அதே ட்ரெஸ் இன்னைக்கு அதே தான். அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா ஸ்மெல் ரொம்ப ஓவரா அடிக்குது. அப்படியா? ஆமா, பேர்ட் ஸ்மெல். துவைக்காம போட்டு வந்துட்டீங்களா? இல்லையே, நல்லா தான் துவைச்சேன் என் கையால. நானும் சும்மா தான் சொன்னேன். நான் கிளம்பட்டுமா? இப்பதான் உன் லவ்வ சொன்னேன், அதுங்காட்டி கிளம்புறேங்கிறியே, என்ன இதெல்லாம்? இன்னைக்கே ஒரே எல்லாம் பேசிட்டா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்காதே. அப்படியா? அதுவும் சரிதான். சரி வா போலாம், கிளம்பலாம். தியேட்டருக்கு போலாமா? திருப்பி அதே தேட்டருக்கா? திருப்பி அதே சண்டே ஆரம்பிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, நானும் கிளம்புறேன். சரி, எப்ப மீட் பண்ணலாம் அடுத்து? நான் ஃபோன் பண்றேன், ஃபோன் பண்ணா எடு முத. சரி சரி பரத், பாய், see you. பாய் பாய்.